ப்ளீஸ் எதுவும் பேசாத. என்ன அத்தனை கூப்பிடுற உரிமையை என் பொண்ணை தன்னந்தனியா இந்த சமுதாயத்துல விட்டுட்டு ஓடுனியே, அன்னைக்கே நீ இழந்துட்ட. நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. இப்படி நான் செஞ்சதாலதான் உண்மை வெளியில வந்துச்சு. நீ என்ன துர்காவை இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்க. என்ன மோனா, நீயுமா? உனக்கு இதுல பங்கு இருக்கா? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க. எனக்கு உண்மையிலே இது தெரியாது. ரோஷினி சித்து இதை பத்தி என்கிட்ட சொல்லும் போதுதான். ரோஷினிக்கு இதுல பங்கு இருக்கா? அம்மா, தயவு செஞ்சு அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இந்த ஆள் நமக்கு செஞ்ச கொடுமைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவானா? அதையும் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? உண்மையிலேயே இவன் செஞ்ச தப்புக்கு வருந்தி இருந்தா, உண்மையிலேயே துர்காவை நேசிச்சிருந்தா இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்க மாட்டா. இங்க வந்த மறு நிமிஷமே நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இருக்கணும். நீ என்னமோ இவ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துறதா சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். திடீர்னு உன் அண்ணன் மேல பாசம் பொங்குதோ? நீ ஒரு தடமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த விஷயம் எல்லாம் துர்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எவ்வளவு பாடுபடும், எப்படி துடிப்பான்னு யோசிச்சு பாத்தியா? கூட பிறந்த ரத்த சம்பந்தத்துக்கு முன்னாடி மத்த எல்லா உறவுகளுமே தூசுக்கு சமானங்கிறத நீ நிரூபிச்சு காட்டிட்ட மோனா. எனக்கு துர்காதான் முக்கியம். இப்பவே அவளுக்கு போன் பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. இப்ப நடந்த இந்த சம்பவத்துல இங்க இருக்கிற யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லா தப்பும் என்னோடதுதான். ஆமா, எல்லா தப்பும் என்னோடதுதான். என் குடும்பத்தோட மறுபடி சேர்றதுக்கு, என் மனைவியோட என் குழந்தையோட மறுபடி சேர்றதுக்கு இவங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். இவங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சாங்க. அதனால இதெல்லாம் நீங்க துர்கா கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒருவேளை அவளோட மனசு உடைஞ்சு போகலாம். ஏற்கனவே நான் அவளை மனசு நொந்து போகிற அளவுக்கு நடந்திருக்கேன். மறுபடியும் இன்னொரு தடவை அவளோட மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்க நான் தயாரா இல்லை. நீங்க சொல்றபடியே நான் என்ன வேணா செய்யறேன். நான் துர்காவோட வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா விலகி போயின்னு தானே நீங்க சொல்றீங்க. இந்த வீட்டை விட்டு நான் போகணும், அவ்வளவுதானே? சரி, போயிடுறேன். நான் இன்னைக்கே இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடுறேன். ஆனா ஒரு தடவை, கடைசியா நான் அவளை ஒரு தடவை பார்க்க நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். அவ சாயங்காலம் வந்த உடனே நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிடுறேன். அந்த சில நிமிடங்களாவது நான் அவ கூட மனசார வாழ்ந்துக்கிறேன். நீங்க அனுமதி கொடுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். பிளீஸ், ஒரு தடவை என்னோட துர்காவையும் என்னோட ரோஷினியையும் பார்க்கறதுக்கு அனுமதி தாங்க. இந்த நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி இப்ப நமக்குள்ள நடந்த இந்த விஷயமும் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியவே கூடாது.
அத்தை, உங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்க, மருந்தும் எடுத்து வச்சிருக்க. கரெக்டா வச்சிருக்க. வழியில ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச புளியோதரையும் வச்சிருக்க. ஏன்பா சரி பாத்துமா, வசந்த், ஜாக்கிரதை. நான் போயிட்டு வரேன். இந்தாங்க அத்தை. பாட்டி எங்கேயும் போறது இல்ல. நீ என்ன சொல்ல வர? பாட்டிக்கு ஏதோ ஒன்னால அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே நீங்க எல்லாரும் அவங்கள இப்போ ஊருக்கு அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிருத்திகா கூட அதே தானே சொன்னா. பாட்டிக்கு ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். டாக்டர் தானே சொன்னாரு. ஆனா நான் கண்டுபிடிச்ச பொருளை வச்சு நடந்தது வேறன்னு எனக்கு தெரியுது. அட கடவுளே, இது போட்டா உடம்புல அரிக்குமே. இது உனக்கு எங்க கிடைச்சது? உங்க ரூம்ல இருந்துதா பாட்டி? நீங்க பூஜை பண்ற இடத்துல இருந்து. நீங்க பூஜை சாமான்லாம் வைப்பீங்கல்ல, அங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. நீங்க யூஸ் பண்ற டவல்ல இதை யாரோ தேய்ச்சிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு அலர்ஜி வந்திருக்கு. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்பவே அவங்கள ஒரு வழி பண்றேன். பரவாயில்ல விடுங்க சார், இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. இல்ல இருந்தாலும் இதை யார் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலி இதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கிருத்திகா சொன்னால அவளோட ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ஒரு தடவை அலர்ஜி வந்ததுன்னு. என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட இத மாதிரி ஒரு நாள் ஆச்சு. அவளுக்கு அந்த அலர்ஜி இதனால தான் வந்தது. அதனால தான் பாட்டிக்கும் இதனால அலர்ஜி வந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. சரி, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே குட் நியூஸ், பாட்டிக்கு இப்போ ஒன்றும் இல்லை. பாட்டிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டி இப்போ நம்ம கூட தான் இருக்க போறாங்க. இங்க இருந்து அவங்க எங்கேயும் போக போறதில்ல. சிம்மே, எனக்கு ஏதோ இல்லையா? வாடி என் கண்ணு, வாடி என் செல்ல குட்டி. நான் தான் சொன்னல, இருக்கிறதுல ரோஷினி தான் பெஸ்ட் கேரக்டர் ஆகும். சரி விடுங்க, இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சிமி. என்னோட பொருள்லாம் கொண்டு போய் யாரையில வச்சிரு. கண்டிப்பா வச்சிரேன் அத்தை. அந்த புளியோதரை எடுத்து வெளியே வையே ஒரு புடி புடிச்சிடுறா. சரி மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. சபாஷ் ரோஷினி, நல்ல வேலை பண்ண. என்ன அதிக பிரசங்கித்தன ரோஷினி? உனக்கு என் சுயரூபத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இத பாரு. இரு. உனக்கும் ஏதோ அலர்ஜி வந்திருக்கும் போல. அந்த இலைய தொட்டதுனால உனக்கும் எதுவும் வந்துருச்சா என்ன? இல்ல அந்த இலைகளை ஒருவேளை அங்க வச்சது நீதானா? எனக்கு சந்தேகமே இல்ல கிருத்திகா, அதை செஞ்சது நீதான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளுடி. இனிமே அடிக்கடி உன் வழியில என்ன பாத்துக்கிட்டே இருப்ப. எனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ பிரச்சனையை உண்டாக்கும் போதெல்லாம் பாப்ப. என்கிட்ட இருந்து எங்கேயும் நீ தப்பிக்க முடியாது. உன்னை தப்பிக்க வைக்கதான் எல்லார் முன்னாடியும் போய் சொன்னேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. இந்த விஷயத்தை பெருசாக்கி அத்தை மாமாவோட மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இன்னும் லேட் ஆகல கிருத்திகா, நீ திருந்திரு. அது உனக்கு எல்லா வகையிலயும் நல்லது. அடேங்க அப்பா ரோஷினி, உன்னாச்சு பெருமையா இருக்க. கிருத்திகாவுடைய கழுத்தை எப்படி பாஞ்சு பிடிச்ச நீ. கிருத்திகாவை நீ கண்டிப்பா ஒரு வழி பண்ணிடுவ. அதுல எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்துருச்சு ரோஷினி. என் மனைவி கிட்ட மோதாதே, அவ சூராதி சூரனடா, வம்புக்கு இழுக்காதே, அப்புறம் கதை காலிடா. லால லால லாலா.
என்னாச்சு எல்லாரும் ஏன் இப்படி நிக்கிறீங்க? அது சரி, துர்கா எங்க இருக்கா? எனக்கு தெரியாது, நான் ஃபேக்டரியில இருந்து வர்றேன். ஏன் என்னாச்சு? துர்கா இதுக்காக இவ்வளவு நேரமா இங்க வரல. நீ ஒரு வேலை செய் மோனா, நீ ரோஷினிக்கு ஃபோன் பண்ணு, நான் துர்காவுக்கு ஃபோன் பண்றேன். சரி, நான் இப்பவே பண்றேன். ஹலோ ஹலோ ரோஷினி. சொல்லுங்க அத்தா. துர்கா எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. மா, எனக்காக நீங்க யாரும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம எவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய வேலை இருக்குமா, எல்லாத்தையும் நான் முடிக்கணும். சீக்கிரம் வா ப்ளீஸ். அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் இப்ப கிளம்பிடுறேன். ஓகே? அட, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ துர்கா, அந்த ஓடுறான் பாருங்க. அவனே தான். விடக்கூடாது அவனை. எல்லாம் செத்து ஓடுறான் பாருங்க. அவன் தப்பி விடக்கூடாது அவனை. பிடிங்க. இது ஃபோன் கட் ஆயிடுச்சு. என்ன சத்தம் அது? யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. யாருமா? நாட் அவைலபிள்னு வருது. ஹலோ, என்னப்பா சொல்லிட்டு இருக்க? சரி சரி, ஓகே. என்னாச்சு? நம்ம கடைக்கு பக்கத்துல முக்கியமான அரசியல்வாதி யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அங்க ஒரே கலவரமா இருக்குதான். நம்ம கடைக்கிட்டியா? ஆமாம்மா, நம்ம கடைக்கிட்டு தான். கலவரத்தினால அந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் காவல் போட்டிருக்காங்களாம். துர்கா இன்னும் அங்கதான் இருக்கா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒரு முக்கியமான அரசியல்வாதி கொல்லப்பட்டதால் அந்த இடத்தில் மிக கலவரமாக உள்ளது. காவல்துறையினர் அந்த இடத்தை சுற்றி வளைத்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அத்தை என்னாச்சு? பாட்டி ஏன் அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க? அங்க என்ன நடக்குது? அத்தை, ஹலோ ஹலோ சித்தார்த், அம்மாவோட ஷோரூம் பக்கத்துல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சித்தார்த், நானும் வரேன். அட, நீ எப்படி வர முடியும்? அங்க ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உன்னை என்னால தனியா அனுப்ப முடியாது. நானும் வரேன். வா போலாம். ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோன்னு தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, துர்காவுக்கு எதுவும் ஆகாது. நான் போய் பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா, நீங்க தனியா போகாதீங்கன்னு. போனா உயிருக்கே ஆபத்து வர சொல்ல துர்காவுக்கு கேளுங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் போகணும். அண்ணனா அப்படின்னா எல்லாம் தெரியுமா? நான் என் துர்காவோட விரல் நகத்தை கூட யாரும் தொட விட மாட்டேன். அதுக்காக என்ன செய்யவும் நான் தயாரா இருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் துர்காவை இழந்துட்டேன். மறுபடியும் இப்படி நடக்கக்கூடாது. கடவுளே, ஏன் துர்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. துர்காவை காப்பாத்து. சித்தார்த், அம்மாக்கு போன் போக மாட்டேங்குது. கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கனெக்ஷன்ஸை கட் பண்ணிருப்பாங்க. சார், என்னுடைய மாமியாரோட கடை உள்ள இருக்கு சார். அவங்க அங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க. நாங்க அவங்கள போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். நீங்க ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்க. சார், உள்ள போறதுக்கு யாருக்கு அனுமதி கிடையாது. ஏன் உள்ள விட மாட்டீங்க? உள்ள எங்க அம்மா மாட்டிட்டு இருக்காங்க. யாரும் போக முடியாது. இந்த பாருங்க, தடை ஒத்துரு போட்டிருக்கு. அதை யாரும் மீற முடியாது. தடையை மீறி யாரும் உள்ள போக முடியாது. புரியுதா இல்லையா? சார் ப்ளீஸ் எங்களை அலோ பண்ணுங்க. உள்ள எங்க அம்மா இருக்காங்க. ஹலோ ஹலோ கமிஷனர் சார். ஹாய், நான் தான் சித்தார்த் குரானா சார். நம்ம சிட்டியில் ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல அங்கே தான் நான் இப்போ இருக்கேன் சார். சார், அந்த ஏரியாவில் தான் என்னுடைய மாமியாருடைய கடை இருக்கு. ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இங்கே டியூட்டி ஆஃபீஸர் மிஸ்டர் கண்ணா இருக்காரு. அவர்கிட்ட நான் உள்ள போகணுன்னு பெர்மிஷன் கேட்டால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹலோ சார், நான் சொல்றது. ஹலோ ஹலோ சார், இதை பாருங்க, எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, அந்த கடையோட பேரை சொல்லுங்க. யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். ஓகே. டிடி ஜுவல்ஸ் இந்த சந்தோடைய ரைட் சைடில் இருக்கு சார். சரி, நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஹலோ, உங்க அண்ணன் மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா அவனை தவிர்க்கிறதுக்காக துர்கா ஆபீஸ்லயே தங்கி இருக்கவும் மாட்டா. இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னா, இந்த நீ விஷயம் கொஞ்சம் வாய முடு கேசவா. இங்க நடந்த எல்லா விஷயத்திலயும் உனக்கு பங்கு இருக்குன்னு தெரியும். இல்லம்மா. உங்க அண்ணனை இங்க தங்க வைக்கிறதுக்கு எங்க 2 பேரையும் முட்டாளாக்கிட்டீங்கல்ல. துர்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, நீங்க எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க.
ரோஷினி வேற இன்னும் வரலையே, அவ எங்க போயிருப்பா? இவ்வளவு அக்கறை. இது பாரு ராஜ், அண்ணிய கூட்டிட்டு வரதுக்கு ரோஷினி சித்து தான் போயிருக்காங்க. ஆனா அத்தா அந்த ஏரியா ரொம்ப ஆபத்தா இருக்கு. கலவரத்துல ஏதாவது ஆபத்து நடந்துருச்சுன்னா? அதைத்தான் நான் அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வண்டியா கிளம்பி போய் அண்ணியை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்காரு. தோற கிழிச்சாரு ஒரு பார்த்துக்கலாம். கிச வாய் முடுறியா? உன் அண்ணனையே எப்படி கேலி பண்ற? அண்ணன் எதுக்காக அங்க போனாரு தெரியுமா? உண்மையிலே துர்கா மேல அவருக்கு அக்கறை இருக்கு. வாய முடுமோன. உன் அண்ணன் யோகிதை எனக்கு தெரியாதா என்ன? அவனுக்கு இப்பதான் பொண்டாட்டி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதான். 20 வருஷம் கழிச்சு துரை அப்படியே இளவரச மாதிரி குதிரை மேல வந்திருக்காரு. இளவரசியை தூக்கி குதிரை மேல வச்சுக்கிட்டு போறாரு. துர்காவோட வாழ்க்கையில அவன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கே அவளோட வாழ்க்கை மோசமா போயிடுச்சு. வாழ்க்கையில தனக்கு இருந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிறத தவிர அவன் தன் வாழ்க்கையில எதை செஞ்சிருக்கான் சொல்லு? சத்திய கீர்த்திக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். என்னாச்சு ரோஷினி? 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த தகவலும்? என்ன பண்ற சுதா? நீயும் அப்படியே என் பின்னாடி வா, எந்த பிரச்சனையும் பண்ணாத. சார் சொன்ன கேளுங்க. ஹலோ, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பிடிச்ச ஜீப்ல உட்கார வைங்க. போங்க. தடையத்துறை மீறி இப்படி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? போய் உட்காருங்க. என்ன பண்ற சுதாத்ரி? அம்மாவை காப்பாத்த வந்தா இப்படி போலீஸ்ட மாட்டி விட்டுட்டியே. அப்பாவா? அப்பாதான். நான் அவர் வர்றதை பார்த்தேன். நான் போலீஸோடைய கவனத்தை திசை திருப்ப பார்த்தேன். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இல்லைன்னா அவர் இப்போ போலீஸில் மாட்டியிருப்பாரு. அவர் உங்கள் அம்மாவை பார்த்துப்பாரு.